அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று கற்பித்த ஜெபம், 10 அருள் நிறைய ஜெபம் சொல்லி ஒரு பிதாசுதன் என்ற வாய் ஜெபமும், அதே வேளையில் நம் உள்ளத்தில் தியானிக்க வேண்டிய மறை நிகழ்ச்சி என்ற மன ஜெபமும் உள்ளது. தூய மரியன்னை நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதை தூய லூக்கா இருமுறை நினைவுபடுத்துகிறார். அந்த அன்னையின் இதயம் கொண்டு அவரது பார்வையில் நம் மீட்பின் மறை நிகழ்ச்சிகளை நாம் தியானிக்கின்றோம். இந்த மறை நிகழ்ச்சிகள் நம் மீட்பு பணியின் 4 கட்டங்களாக உள்ளதை புனித சின்னப்பர் தெளிவுபடுத்துகிறார். தம்மையை வறுமையாக்கி மனித உருவில் தோன்றினார். மகிழ்ச்சி நிறை உண்மைகள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஒளியின் மறை உண்மைகள். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவரானார். துயர நிறை மறை நிகழ்ச்சிகள். கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார். மகிமை நிறை உண்மைகள். நற்செய்தியின் பொழிவே ஜெபமாலை என்பதால் அனைவரும் இந்த ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.